எங்க அப்பா, இந்த சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல ஷகால் கூட இங்க வந்திருந்தேன். ஆனா அப்போ இந்த சிட்டி இங்க இல்லையே. யார் இது? ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். ருத்ரா, ஹலோ ருத்ரா, நான் மைரா பேசுறேன். என்ன மைரா, சொல்லு. சீக்கிரம் இங்க வா. இங்க வானத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அங்க பாரு ருத்ரா. அது யாரா இருக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். ஆனா முதல்ல ஷாக்கால் கிட்ட இந்த இடம் யாரோடதுன்னு கேட்க போறேன். இந்த இடம் எங்களோடது. இந்த இடத்தை சொந்தமாக்கிக்கணும்னு எண்ணம் இருந்தா இப்பவே விட்டு. என்ன யாரால தடுக்க முடியும்? உன்னாலையா? நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி. என் பேர் சட்டான் சிங். எங்கிட்ட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. இந்த இடம் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாக போகுது. நீ இங்கிருந்து கிளம்பு. உன் வயசு பசங்களோட போய் விளையாடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஓ, அப்படியா தம்பி? அப்படின்னா இப்ப இத வாங்கிக்க. ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். ஜிபாய்ஸ்கா சக்கும் ஜூ. மைரா என்ன பண்ணிருக்க? Oops, sorry. चार्लुकी चामुंडा चंडेला क्रिस्टू. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ருத்ரா. இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க நான் திரும்ப வருவேன் ருத்ரா. அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஷாக்கால பார்த்துட்டு வரேன். பாய். வருண், அவன் நம்ம ருத்ராவை கைது பண்ணிட்டான். மேஜிக் பண்ணி நாம இவனை வெளியில கொண்டு வரலாம். Zibaiska sakum breko. ஓஹோ, சட்டாம் சிங் நண்பா, வெல்கம் வெல்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ன வந்து பாக்குற. ஷாக்கால் என் நண்பா, நானாவது இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தனே. ஆனா நீ என்னைக்காவது என்ன பார்க்க வந்திருக்கியா? சொல்லு, என்னோட கால் சிட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? சோகா, இவர் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். இவருக்காக சீக்கிரமா போய் விருந்து ஏற்பாடு பண்ணு. அட அதெல்லாம் வேண்டாம் ஷாக்கல். நாம நிதானமா பொறுமையா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல கால் சிட்டிக்கு முன்னால இன்னொரு சிட்டி இருக்கு இல்லையா, அது யாரோடதுன்னு சொல்லு. அத நான் எனக்கு சொந்தமாக்கிக்க ஆசைப்படுறேன். அங்க பாரு, அந்த இடத்தோட பேர் தான் சன் சிட்டி. அந்த இடம் ஜெய் சிங் சௌகானோட இடம். ஜெய் சிங் சௌகான் ரொம்ப சக்தி வாய்ந்த மெஜிசியன். அந்த சிட்டியை சொந்தமாக்கிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் யார் தெரியுமா? சட்டான் சிங். என் கூட மோதி ஒரு நாள் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜெய் சிங் சௌகான் எவ்வளவு பெரிய மெஜிஷியனா இருந்தாலும் சரி, என்னால் அவனை ஒரே நிமிஷத்துல நசுக்கிற முடியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும். நீ மட்டும் அந்த சன் சிட்டியை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவும் இல்லை. சரி நண்பா, நீ விருந்த தயார் பண்ண சொல்லு. நான் சன் சிட்டியை ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கோலாகலமா கொண்டாடுவோம்.
நீங்க என்ன பண்றீங்க ஷாக்கால்? சன் சிட்டியை எதுக்கு அவனுக்கு சொந்தமாக்கிக்க விட்டீங்க? நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். அவன் மட்டும் சன் சிட்டியை பிடிச்சிட்டானா அவனுக்கே தெரியாம நான் அவனை அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சன் சிட்டிய எனக்கு சொந்தமாக்கிடுவேன். இங்க பாருங்க, எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னுடைய லிஸ்ட். சீக்கிரமா காய்கறி எடுத்து போடுங்க. சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. தாத்தா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு மந்திரவாதி நம்ம ஊரையே நாசப்படுத்திட்டு இருக்கா. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒருத்தனை பத்தி சொன்னேன்ல, அவன் தான் இவன். சட்டான் சிங், மரியாதை எங்கிருந்து போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஓ, அப்படின்னா உனக்கு என்ன பத்தி தெரியுமா? அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்குமே. இந்த சட்டான் சிங் கிட்ட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன். இந்த சிட்டியை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, புரியுதா? இந்த சிட்டியை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு இது என்னோட சிட்டி இல்ல, இது இங்க இருக்கிற மக்களோட சிட்டி. அப்படின்னா நான் இங்க இருக்கிற மக்களை அழிச்சிடுறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால அதை பண்ண முடியாது. அப்படின்னா நான் முதல்ல உன்னையே அழிச்சிடுறேன். சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. ருத்ரா, நீங்க இங்க இருந்து தள்ளி போங்க. போங்க, நீங்க இப்போ உடனே வீட்டுக்கு போங்க. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. ஜிபைஸ்கா சகோம் ரேகோ. சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. ஜெய்சிங் சௌஹான், உன்னுடைய கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய கதை ஆரம்பமாயிடுச்சு. ஜிபைஸ்கா சகோம் ரேகோ. இப்போ அது உனக்கு புரிஞ்சுதா? ஜெய்சிங் சௌகானோட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தாக்குதல் தோத்துடுச்சுங்கிறதுக்காக போரே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய போரே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அவ இன்னைக்கு வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னோட ஆஸ்ட்ராய்டால அவன் நிரந்தரமா நோயாளி ஆயிடுவான். எந்த மேஜிக்காலையும் அவனோட வலிய போக்க முடியாது. அதுக்கப்புறம் அவனால என் கூட சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரேடியா அழிஞ்சிடுவான்.